ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 21 டேஸ் வேக்கப் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து 2வது நாள். இன்றைக்கி வந்து கரெக்டாக 3 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சிட்டேன். 3:30க்குள்ளே வந்து ரெடியாகி படிக்கிறதுக்கு வந்து உட்காந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து டைம் இருந்துச்சு. சரி, அந்த நேரம் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். 3:30க்கு வந்து கரெக்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த 21 நாளில் 3 மணிக்கு எந்திரிக்கணும், 3:30லேருந்து 5:30 வரைக்கும் 2 மணி நேரம் படிக்கணும். இதுதான் என்னுடைய சேலஞ்சு. 2வது நாளுமே நல்லபடியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஸ்வேதா சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கைட் பண்ணுங்கள். நான் வந்து பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க. தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் எப்படி வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 5 மாத குழந்தையே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது. டெஸ்ட்டு வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து எப்படி போடலாம், எதில் போடலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் படிச்சுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் படித்ததை வச்சு, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு எது வந்து கரெக்டுன்னு தோணுதோ, உங்களுக்கு வந்து எது கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல வந்து டாபிக் வைஸாக படிக்கலாம் அல்லது ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து படிக்கலாம். முதல்ல நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் வைஸாக தான் படித்தேன். ஃபஸ்ட்டு 6th தமிழ், 6th இங்கிலீஷ், 6th சோசியல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து 7th 6th 7th படிக்கும்போது ஈஸியாக தான் இருந்தது. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் போகும்போது அதில் வந்து 6th 7th கம்பேர் பண்ணும்போது 8th வந்து படிக்கிறதுக்கு அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். அப்போ தமிழ், இங்கிலீஷ், சோசியல் 3மே 8th படிக்கும்போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்குள்ளே டார்கெட்டை முடிக்கிறது அப்படிங்கிறதப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ ரிவிஷன் வந்து எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, டாபிக் வைஸாக வந்து படிச்சுட்ருக்கேன். அதாவது தமிழ் எடுத்துட்டோம் அப்படின்னா இலக்கணம், செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் வந்து இருக்கும். இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இலக்கணம் வந்து எடுத்திருக்கேன். இலக்கணம் வந்து 1 மாதம் வந்து எடுத்திருக்கேன். இது 6th-லேருந்து 10th வரைக்கும் இலக்கணம் மட்டும் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்கேன். அது மாதிரி இங்கிலீஷில் வந்து போயம் வந்து எடுத்திருக்கேன். ஸ்டாண்டர்ட் வைஸாக படித்ததுக்கும் இப்போ டாபிக் வைஸாக நான் படிச்சுட்டு இருக்கிறதுக்கும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இப்போ எது பெஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்னா டாபிக் வைஸாக படிக்கிறது தான். ஏன்னா இயல் வைஸாக படிக்கும்போது செய்யுள் படிப்போம், இலக்கணம், உரைநடை, துணைப்பாடம் எல்லாமே வந்து கலந்தே படிச்சுட்டு போவோம். அதுவே டாபிக் வைஸாக படிக்கும்போது இலக்கணம் மட்டுமே டெய்லியும் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நேற்று படித்ததோட கண்டினியூ தான் இன்றைக்கி படிக்கிறதுல இருக்கும். அப்படிங்கிறப்ப ஈஸியாக வந்து இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6th தமிழில் வந்து இயல் 1ல் வந்து எழுத்துனா என்ன, உயிரெழுத்து என்னது, மெய்யெழுத்து என்னது, அதோடைய மாத்திரை அளவு இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இயல் 2 போகும்போது சார்பெழுத்துனா என்னது, முதல் எழுத்துனா எதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ இலக்கணத்தில் வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இருக்கு இல்லையா, அதில் எழுத்துக்களை பற்றி 6 இயலுக்கு வந்து அதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ எழுத்துக்களை பற்றி ஃபுல்லாகவே நான் வந்து தொடர்ந்து வந்து படிக்கும்போது நமக்கு வந்து நல்லா புரியும். தமிழில் வந்து இலக்கணம் படிக்கும்போது, இங்கிலீஷில் போயம் படிக்கும்போது, போயம் வந்து சீக்கிரமே வந்து படிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு போயம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. இலக்கணம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் போயம் படிக்கிறப்போ ஈஸியாக படிச்சிடலாம். ஈஸியாக இருக்கும். தமிழும் இங்கிலீஷும் சேர்த்து உங்களுக்கு படிச்சுட்டு போகும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் இருந்தால் போதும். ஒரு இலக்கணம் டாப்பிக்கும் முடிச்சிடலாம், ஒரு போயம் வந்து நீங்கள் முடிச்சிடலாம். 6th-லேருந்து 10th வரைக்கும் போயம் வந்து மொத்தம் 35 போயம் வந்து இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும் எதில் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படின்னா இலக்கணத்தில் தான் அதிகமாக வரும். அப்போ இலக்கணத்துக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இலக்கணத்தை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் முடிச்சிடுவீங்க. தமிழ் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது, எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இலக்கணத்துக்கு மட்டும் நோட்ஸ் எடுங்க. செய்யுள், உரைநடை, துணைப்பாடத்துக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து எடுக்க வேண்டாம். இலக்கணம் வந்து மேக்ஸ் மாதிரி தான். நம்ம எந்த அளவுக்கு எழுதி புரிஞ்சு படிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அதனால் நீங்கள் இலக்கணத்துக்கு மட்டும் நோட்ஸ் எடுங்க. செய்யுளுக்கு உரைநடை, துணைப்பாடம் வந்து நீங்கள் புக்லேயே வந்து அண்டர்லைன் பண்ணி படிங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து சொல்லிட்டேன், டாபிக் வைஸாக படிங்க அல்லது ஸ்டாண்டர்ட் வைஸாக படிங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு இலக்கணமே ஃபுல்லாக வந்து எனக்கு டெய்லியும் படிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸாக படிங்க. அது மாதிரி நோட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நோட்ஸுக்கு வந்து இலக்கணத்துக்கு வந்து எடுங்க, மற்றதுக்கு வந்து எடுக்க வேண்டாம். நைட்டு வந்து 2 மணி நேரம் படிங்க. இப்போ 9 மணிக்குள்ள குழந்தைய தூங்க வச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டு 9:30லேருந்து ஒரு 11:30 வரைக்கும் 2 மணி நேரம் வந்து படிங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு வந்து லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் காலையில் விடிய காலம் வந்து எழுந்திரிச்சி படிங்க. நான் வந்து இப்போ 3:30 to 5:30 படிக்கேன் 2 மணி நேரம். அந்த மாதிரி நீங்கள் வந்து விடிய காலம் எழுந்திரிச்சி படிக்கலாம். இப்போ அப்படி எழுந்திரிச்சிங்க அப்படின்னா ஒன்று நைட்டு அல்லது காலையில், அந்த 2ல் ஏதாவது ஒரு நேரம் தான் நீங்கள் படிக்க முடியும். கண்டிப்பாக நல்லா தூங்கவும் செய்யணும்.
அதனால் அந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு 2 மணி நேரம் வந்து கிடைக்கும். மற்ற நேரம் பகலில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரமோ ஒரு 20 நிமிஷம் கிடைச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு டைமுமே வந்து கிடைக்கும். ChatGPTயில் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் இந்த பாடத்தை சொல்லி கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து கொஸ்டினை எடுத்து கொடுக்கும். நீங்கள் அதுலேயும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம், அல்லது யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும், இல்லை நீங்கள் அதில் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த 2 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு இந்த ஏதாவது சேனல் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். முதல்ல தமிழில் இலக்கணமும் இங்கிலீஷில் வந்து போயமும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் தமிழில் வந்து செய்யுள் எடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து கிராமர் எடுங்க. இப்போ செய்யுள் படிக்க ஈஸியாக இருக்கும் தமிழில், அந்த கிராமர் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ இந்த 2யும் படிக்கும்போது நீங்கள் அதையும் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அடுத்து உரைநடை துணைப்பாடம், அங்கே ப்ரோஸ் வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடர் இதாக இருக்கும். அதை வந்து அடுத்தடுத்து ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், அதை நம்ம வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து படிங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.